செய்திகளை பார்த்து வருகிறோம். பாமக நிர்வாகி சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்கூறு ஆய்விலிருந்து தெரிய வந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இந்த அறிக்கையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரம். பரிதா, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது பாமக நிர்வாகி சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த, குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த பாமக நிர்வாகி அவர் ஆக்சிடென்ட் என்று முதலில் தகவல் வந்தது. சக்கரவர்த்தி என்பவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் சோழிங்கர் பகுதியிலே சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக அவரது உடல் வேலூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு சென்று பிரேத பரிசோதனை நடைபெறுகின்றது. அதில் கடந்த 11ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டிற்கு சென்று கொண்ட போது அவர் தவறி விழுந்து உயிரிழந்ததாக முதலில் செய்திகள் வந்ததாகவும், ஆனால் அவர் விபத்தால் இறக்கவில்லை என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய உடற்கூறாய்வில் அவர் குண்டடிப்பட்டு, அதாவது துப்பாக்கி குண்டு பட்டுதான் அவர் உயர்ந்திருக்கிறார் என்று தகவல்கள் வருவதாகவும் அவர் தன் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கறிஞர் சக்கரவர்த்தியினுடைய படுகொலை தொடர்பாக 2 வினாக்களுக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் விடையளிக்க வேண்டும் எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சக்கரவர்த்தியினுடைய படுகொலைக்கான சதி திட்டத்தை ஒரே நாளில் தீட்டி நிறைவேற்றியிருக்க முடியாது எனவும், பல நாட்களாகவே இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு புதன்கிழமை இரவு அரங்கேற்றிருக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த பகுதியில் சக்கரவர்த்தி ஒரு அரசியல் பிரமுகர் என்பது மட்டுமின்றி பிரபல வழக்கறிஞராகவும் அவர் இருந்த நிலையில் அவருக்கு எதிரான சதி திட்டத்தை கண்டறிந்து முறியடிக்க காவல்துறை தவறியது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், இதில் சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவரான பிரபு என்பவரை காவல்துறையினர் பிடிக்க முயன்ற போது அவர் காவல்துறை ஊர்தியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் என்றும், அதில் காவல்துறை வாகனம் லேசாக சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவும் தன்னுடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், பண்ணை தோட்டங்களில் நடைபெற்ற கொலைகள் தொடர்பாக போலி குற்றவாளிகளை கைது செய்த அரசு தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், சக்கரவர்த்தி படுகொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது தமிழக காவல்துறையினுடைய கடமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.